அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வராகி அம்மனுடைய அருளால் முக்காலம் அருளக்கூடிய மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எந்த தெய்வமாக இருக்கட்டும், அந்த தெய்வத்துடைய மூல மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம வணங்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு சக்தி கிடைக்கிது அப்படின்னா, முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த சக்திங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? முக்காலம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்திற்கு பார்த்திங்கன்னா இறந்த காலம்னு சொல்லுவோம். அதாவது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நிகழ்காலம்னு சொல்லுவோம். இனிமேல் நடக்க போகிற விஷயத்திற்கு பார்த்திங்கன்னா எதிர்காலம்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயங்கள்லையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயந்தான் முக்காலம். இந்த முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தெய்வத்துடைய மூல மந்திரத்தை நம்ம சொல்லி வணங்குறதுனால நம்மளுக்கு இந்த முக்கால ஞான சக்திங்கிறது அந்த தெய்வத்துடைய அருள்னால் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் மூல மந்திரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு சக்தியே இதுதான். சரிங்களா? ஏன்னா ஒரு தெய்வத்துடைய இப்போ வராகியாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், இல்லை முனீஸ்வரராக இருக்கட்டும், இல்லை பிரித்தேங்கராவாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வத்துடைய மூல மந்திரங்களை நம்ம சொல்கிறதுனால அந்த தெய்வத்தினுடைய அருள்னால் முக்காலத்தையுமே உணரக்கூடிய அந்த சக்திங்கிறது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி நம்மளுக்கு அந்த முக்காலத்தை உணரக்கூடிய அந்த சக்தி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது தெய்வத்தை வணங்க வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அருள்வாக்கு அப்படிங்கிற அந்த இதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ மாட்டாங்க. ரொம்ப வாழ மாட்டாங்கன்னு சொல்கிறத விட ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவன் கர்ம வினையினால் இப்பிறவியில் இவனுக்கு இந்த நாளில் இரவு நேரத்தில் அவனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுது. அவன் ஒரு பிறவியில் செய்த அந்த கர்ம வினையினால் இப்பிறவியில் அவனுக்கு இந்த நேரத்தில் ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னா, அந்த தெய்வத்தினுடைய அருள்னால் குறி சொல்லக்கூடியவங்க உனக்கு இந்த மாதிரி விபத்து நடக்க போகுது இந்த நேரத்தில் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதில் இருந்து அந்த பூசாரி என்ன செஞ்சிட்டாரு, குறி சொல்லக்கூடியவங்க அந்த நபரை அந்த விபத்து நடக்காமல் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா, யார் அந்த விஷயத்தை சொல்லி காப்பாற்றினாங்களோ அந்த நபருக்கு அந்த கர்ம வினைங்கிறது போக ஆரம்பிக்கும். ஏன்னா விதிப்படி அவனுக்கு இந்த நேரத்தில் அனுபவிக்கணுங்கிறது விதி. அது தெய்வத்தினுடைய முக்கால ஞான சக்தியினால் அந்த விதியை உணர்ந்த அந்த குறி சொல்லக்கூடிய அந்த நபர் அவரை அந்த விதியை நடக்க விடாமல் தடுத்த அந்த குற்றத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தடுத்த அந்த விஷயத்திற்காக அந்த கர்ம வினை குறி சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட வரும். சரிங்களா? இப்படி அந்த குறி சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட வர்றதுனால இது போல் நிறைய விஷயங்கள் செய்து அந்த குறி சொல்கிறவங்க தன்னை தேடி வர்றவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அருள்வாக்கு சொல்லி அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த விதியை தடுத்து நிறுத்தி அவனை நல்ல நிலைமைக்கு வைக்கக்கூடியது. சரிங்களா? வைக்கிறாங்க. இதனால தான் பெரும்பாலான குறி சொல்லக்கூடியவங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது காரணம் என்னென்னா, இதுதான் காரணம். அதுக்காக நம்ம குறி சொல்லக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன செய்யணும், சூழ்நிலை அறிஞ்சு நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ எல்லாரும் வர்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அவனுடைய விஷயத்தை நம்ம டைரெக்டாக நம்ம அவனுக்கு சொல்லிடக்கூடாது. சூட்சமமாக சூழ்நிலையை அறிஞ்சு அவனுக்கு சொல்லணும். சரிங்களா? எந்த ஒரு குறி சொல்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல விவரமாக உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக சொல்ல மாட்டான், உனக்கு இது நடக்க போகுது இது செய்ய போகுதுங்கிறத சொல்லக்கூடாது. அது தேவ ரகசியம். சரிங்களா? சூட்சமமாக சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா? டைரெக்டாக நம்ம சொல்லாமல் இன்டைரக்டாக நம்ம சொல்லணும். இப்படி சொல்லி அதனால தான் சூழ்நிலையை அறிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்னு சொல்கிறது. சரிங்களா? இப்படி நம்ம சொல்லும்போது தான் குறி சொல்கிறதுங்கிறது நம்மளுக்கு நிலச்சி நிற்கும். அதே போல்
நம்மளுக்கு கஷ்டப்பட மாட்டோம். சரிங்களா? இதுதான் முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய. சரி, இந்த தெய்வத்துடைய இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே அந்த நபர்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கிற நிலைமையை அந்த தெய்வம் கொடுக்காது. அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம்னா சகல விதமான சௌபாக்கியங்களையுமே அந்த தெய்வம் கொடுக்கும். எதிரியே நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டான். அப்படி நம்மளுக்கு எதிரிகள் இருந்தேன் அப்படின்னா அவன் அழிஞ்சு போயிடுவேன். சரிங்களா? திரிகாலத்தை உணரக்கூடிய, அதாவது முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மன் மந்திரத்தை ஜெபிப்பதுனால நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை ஜெபம் பண்ணக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரம் செஞ்சாலும் சித்திக்கும். சரிங்களா? எந்த பரிகாரம் செஞ்சாலும் அவனுக்கு சித்திக்கும். அவனை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க எந்த பரிகாரத்தை செஞ்சாலுமே என்ன செய்யும் அப்படின்னா பலிக்கும். இந்த செய்வன ஏவல் பில்லி சூனியத்தெல்லாம் நொடி பொழுதுல நீக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வராகி அம்மனுடைய மந்திரம் தான் இது சுவடிகள்லேயே இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மந்திரத்துக்கு ஈடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு தெய்வத்தை நம்ம வசியம் எடுக்கிறோம் அப்படின்னா, பெண் தெய்வத்தை நம்ம வசியம் எடுக்கிறோம் அப்படின்னா, வெறுமனே எந்திரத்தையும் மந்திரத்தையும் வச்சு நம்ம ஜபம் பண்ணுவதனால அந்த தெய்வம் நம்மளுக்கு முழுமையாக வசியமாகும். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. முதல்ல பக்தியையும் பாசத்தையும் வச்சு அந்த தெய்வத்துடைய மனதை உருக்கணும். சரிங்களா? ரொம்ப உருக்குனா மட்டும்தான் அந்த தெய்வம் நம்மள்கிட்ட வெகு சீக்கிரத்தில் நம்மள்கிட்ட வரும். இந்த விஷயத்தை நம்ம பெண் தெய்வத்தை வசியம் எடுக்கும்போது நம்ம இதை இந்த தாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போத்தான் அந்த தெய்வம் நம்மளுக்கு வசியமாகும். சரிங்களா? சரி, இந்த மந்திரத்தை என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதியில் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா பஞ்சமி திதி. இந்த 2 திதிகளில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பூஜையை முதல் நாள் ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய சிலை ஒன்று தேவைப்படும். அது சிலை பார்த்தீங்கன்னா கருங்கல்ல இருந்தாலும் சரி, இல்லை ஐம்பொன் சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா மரத்தாலான சிலையாக இருந்தாலும் சரி. சிலை இல்லாதவங்க போட்டா படம் வச்சு வழிபடலாம். சரிங்களா? இந்த தெய்வத்துக்கு பிடித்த மலர் பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ, சங்குப்பூ, மல்லிகைப்பூ. சரிங்களா? இந்த தெய்வத்துக்கு உண்டான திசை, நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு இந்த தெய்வத்துக்கு பிடித்தமான படைகள் பார்த்தீங்கன்னா பூ, பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, பொறி, கடலை இது வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச படையல்களை போட்டு இந்த தெய்வத்தை நீங்கள் அழைக்கலாம். சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தியானத்தில் அமர்ந்து ஜபிக்கணும். சரிங்களா? தியானத்தில் அமர்ந்து உங்களுடைய உருவ சிலையை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 தினங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா ஜபம் பண்ணணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அருள்னால சகல விதமான நன்மைகளையுமே உங்களால் பெற முடியும். இதுதான் வராகியுடைய சித்து மந்திரம். சரிங்களா? மூல மந்திரம். சரிங்களா? இந்த வராகியை கும்பிடக்கூடிய அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வராகியினுடைய அருளால் பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.